ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் களி உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நிறையவே இருக்குது நம்ம சேனலில். சரி, ஒரு கடாய் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கிளாஸ் அளவு நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணி ராகி மாவு எடுத்திருக்கேன். ஸோ அந்த ராகி மாவை சும்மா லைட்டாக வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அப்படியே டார்க்காக ரோஸ்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 களி உருண்டை அளவுக்கு, அதாவது ஒரு 2 பேர் டிஃபன் சாப்பிட்ற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடு சூடாக வடித்து எடுத்தாச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே தான், ரொம்ப அப்படி ஃபுல்லாக வடிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக தண்ணி உள்ளே அப்படி இருந்தால் ஓகே தான், மாய்ஸ்சரைசிங் இருக்கணும். அப்போது அந்த சூடான சாப்பாட்டில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாடில் சால்ட் கிடக்கல அப்படின்னா நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கலந்த மாவை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அண்ட் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் தான் நீங்கள் எடுத்து வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் அதில். இப்போ இதில் நல்லா சூடாக அந்த களியை கொஞ்சோண்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி உருட்டி பிடிக்கணும். இது முதல்ல வந்து கொஞ்சம் நான் அமுக்கி ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு மாவு ஒரு கை அளவு பிடிச்ச மாதிரி வரும். ஏன்னா சூடாக பிடிக்க முடியாது அப்படின்றதால இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் நம்ம. இது கொஞ்சம் ஈஸியாகவே உங்களுக்கு ஒரு உருண்டை மாதிரி வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் உருண்டை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸி தான், பெரிய வேலைலாம் கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. நீங்கள் வந்து மார்னிங் இல்லை நைட் இந்த மாதிரி எதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஹெல்த்தியாக இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு நிறைய ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.